கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொளியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை லூக்கா நற்செய்தியாளர் 18ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஒரு ஓமையை கூறினதை லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார். நாம் அந்த ஓமையை பற்றி நான் இப்போது சொல்ல போவதில்லை. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்தே நான் பேச இருக்கிறேன். நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவர் கேட்கப்படவில்லை என்றால் சோர்ந்து போகிறோம், மனம் தளர்ந்து போகிறோம், அவிவிசுவாசம் ஏற்படுகிறது, கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்வி எழும்புகிறது. இதிலே மனம் தளரக்கூடாது. ஆண்டவரிடத்திலே கேட்டு பதில் வரவில்லை என்றால் நீ சோர்ந்து போவதோ தளர்ந்து போவதோ குன்றி போவதோ இருக்கக்கூடாது. அப்படி என்பதை இங்க இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துரைக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பதில் வரவில்லையே, ஏன் வரவில்லை, எதற்கு வரவில்லை என்பதெல்லாம் நாம் ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்காமல் நீ தொடர் ஜெபத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த தொடர் ஜெபத்தினாலே ஆண்டவர் மனதிறங்கி உனக்கு அந்த ஜெபத்திற்கு பதில் தருகின்ற போது அது சரியான பொருத்தமான குறிப்பிட்ட நேரத்திலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிற அளவுக்கு அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்களும் நானும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கின்ற விசுவாசத்தை நாம் வளர்த்துக் கொள்ளுகின்ற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபித்து பதில் வராமல் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஜெபம் பண்ண முடியாத சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு இருக்கிறீர்களா? கவலை வேண்டாம். தொடர் ஜெபத்தை செய்து கொண்டே இருங்கள். உங்களை படைத்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை அழைத்தவர் ஒரு நாளைக்கு நிச்சயம் பதில் தருவார். அது தாமதமாவதற்கு ஒரு பின்னணியும் கடவுள் வைத்திருப்பார். அதை கடைசி நேரத்தில் வெளிப்படுத்துவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பேன்.